ஹாய் மக்களே, நைட் லைஃப் ஆஃப் சென்னை அப்படிங்கிற இந்த சீரியஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ் மவுண்ட் ரோடு. வாங்க இந்த வீடியோவில் டிஜிட்டலாக மவுண்ட் ரோடு நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மவுண்ட் ரோடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேமஸ் புகாரி ஹோட்டல். ஸோ இந்த புகாரி ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டீ, சமோசா, அதே மாதிரி பன் ஜாம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே நைட் டைம் பாருங்கள் மக்கள் கூட்டம் மவுண்ட் ரோடில் அலைமோதுது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப்பும் புதுசாக திறந்துருக்காங்க. ஸோ நம்ம புகாரி ஹோட்டல்லேருந்து நம்ம அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்தோம் அப்படின்னா we can see so many hotels. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பாருங்கள் மவுண்ட் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பிரியாணி சாப்பிட்றவங்க புகாரிக்கு அடுத்ததாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஹோட்டலில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய டீ கடைங்க பாருங்கள் சந்தில் நிறைய டீ கடைங்க ஓப்பனில் இருக்குது. ஸோ டீ குடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் மவுண்ட் ரோடுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நிறைய சின்ன சின்ன கஃபேஸ் 24/7 மவுண்ட் ரோடில் ஓப்பன் ஆகக்கூடிய சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு அடுத்து நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா சங்கம் ஹோட்டல். சங்கம் ஹோட்டலில் ரமலான் டைமில் பிரியாணி அது கூட சாய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சங்கம் ஹோட்டல்லேருந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மக்கா மஸ்ஜித் பக்கத்துலேயே மவுண்ட் ரோடு தர்கா நமக்கு கிளியராக தெரியும். பாருங்கள் இந்த க்ரௌடை, இது எல்லாமே ஏதோ 10 மணி 11 மணி கிடையாது, நைட்டு 2 மணிக்கு மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய க்ரௌடு. இது நீங்கள் வீக்கெண்ட் இல்லாத வீக் டேஸில் வந்தாலும் இதே லெவல் ஆஃப் க்ரௌட் மவுண்ட் ரோடில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது பக்கத்தில் ஷெரீஃப் கேஃபிடேரியா அப்படிங்கிற ஒரு கடையிலையும் சமோசா, ரோல், டீ அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்பாட் பிலால் ஹோட்டல். பிலால் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய இந்த பன் பட்டர் ஜாமுக்காகவே இந்த க்ரௌட் பாருங்கள். ஸோ ஹோட்டல் உள்ளே இருக்கிற க்ரௌடை விட ஹோட்டல் வெளியில் டீ, பன் பட்டர் ஜாமுக்கு இருக்கக்கூடிய க்ரௌட் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படியே நம்ம பிலால் ஹோட்டலில் பன் பட்டர் ஜாம் ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய சில ஈட்ரீஸ் பாருங்கள். மம்மூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிலால் ஹோட்டலுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கேயும் பன் பட்டர் ஜாம், டீ, ரோஸ் மில்க் எல்லாமே சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி கான்செப்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா, ரபானி ஸ்வீட்ஸ், ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய ரபானி ஸ்வீட்ஸ் அவங்களோட ஸ்டால் இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுடைய தம்கா ரூட் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிப்ஸு ஷாப்பு, ஸோ வேஃபில்ஸ், பானிபூரி அப்படின்னு சொல்லி இது ஒரு மினி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிலால் ஹோட்டலில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மம்மூட்டியில் ட்ரை பண்ணலாம். ஸோ நைட்டு இப்படி தாங்க இருக்கும் மவுண்ட் ரோடு. எல்ஐசி பில்டிங் பாருங்கள். மவுண்ட் ரோடுடைய லேண்ட்மார்க் ஒரு பில்டிங் அப்படின்னா நமக்கு இந்த எல்ஐசி பில்டிங் சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸ் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு பிரியாணி ஷாப் நைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஹனீஃபா பிரியாணிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டும் மிட் நைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தாங்க நைட் லைஃப் ஆஃப் மவுண்ட் ரோட் ஆர் சென்னை அப்படின்னு சொல்லலாம். அண்ணா நகரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய கார்த்திக் டிஃபன் சென்டர் அவங்களோட பிரான்ச்சை மவுண்ட் ரோட்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது தோசை, இட்லிங்கிற மாதிரியான ஒரு வெஜிடேரியன் ஃபுட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் டேஸ்ட் அட் கார்த்திக்
டிஃபன் சென்டர். பிலால் ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த பன் பட்டர் ஜாம் இல்லாமல் வந்து பன் மஸ்கா அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டியுமே வந்து மார்ச் மந்த் எண்டில் வந்து அவங்களுடைய ஒரு சிக்னேச்சர் ஃபுட்டாக வந்து அவங்களோட மெனுவில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பிலால் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சில பிரியாணி ஸ்டால்ஸ் இது வந்து நைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே எல்ஐசி பில்டிங்கு பக்கத்தில் எல்லிஸ் ரோட் போகிற மாதிரி வந்து ஈஏ போகிற ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டி டெம்போவில் வந்து பிரியாணி வந்து வச்சுருப்பாங்க. மிட் நைட் பிரியாணி பாருங்கள், மவுண்ட் ரோட் நைட் பிரியாணி அப்படின்னு வந்து ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே திருவிக்கா ரோடுடைய ஸ்டார்டிங்கில் எல்ஐசிக்கு பேக் சைடில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 2 AM. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து மவுண்ட் ரோடு எவ்வளோ அலைவாக இருக்குது பாருங்கள். ஸோ அனதர் ஒரு குட்டி டெம்போவில் மவுண்ட் ரோட் பிரியாணி டென்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லி சிக்கன் பீஃப் பிரியாணி 120 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக நிறைய பிரியாணி ஸ்டால்ஸும் வந்து உங்களால் மவுண்ட் ரோட்டில் பார்க்க முடியும். ஸோ ஒரு சைடு வந்து பிலாலில் வந்து நீங்கள் பன் பட்டர் ஜாம், அங்கேயும் ஆஃப்கோர்ஸ் பிரியாணி இருக்கும். ஆனால் அதனோட ரேட் வந்து 300 to 350 ருபீஸ் இருக்கிறப்போ இங்கே 100 to 120 ருபீஸில் உங்களுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு குவாலிட்டியான சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஜம்சம் பிரியாணி அவங்களுடைய அந்த ஒரு நைட் ஈட்ரிக்காக மவுண்ட் ரோட்லேயும் பாருங்கள் ஜம்சம் பிரியாணி வந்து வச்சுருக்காங்க. தட்ஸ் அ நைட் வியூ ஆஃப் சென்னை. பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு அலைவாக வந்து சென்னை வந்து ஒரு தூங்கா நகரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில பிளேசஸ் எஸ்பெஷலி மவுண்ட் ரோட், அண்ணா நகர், ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு லைவ்லி நேச்சர் ஆஃப் சென்னையை வந்து நைட்டில் வந்து படம் பிடிச்சு காமிக்கும். சென்னை உண்மையிலேயே பகலில் இருக்கக்கூடிய அழகை விட இரவில் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மவுண்ட் ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.